முன்னெல்லாம் 7 மணி வரைக்கும் காலையில 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் பால் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போலாம் 1 மணி நேரத்துக்குள்ளேயே பால் வாங்கி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால, வெயில் காலம் இல்லைங்களா? அதனால பால் வந்து நேரத்திலேயே வாங்கி முடிச்சிடணுங்கிறதுனால, சரி சீக்கிரம் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பால் பீசிட்டு இருந்தாரு. அதுங்காட்டி நான் மாட்டெல்லாம் புடிச்சு மாத்தி கட்டிட்டு, கடுதாரெல்லாம் கூட்டிர்லாம். ஏன்னா, இப்போலாம் அப்படி அப்படியே போட்டு போயிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வேலை ஹெவியா இருக்கும். நம்ம வீட்டு வேலைய பார்க்குறதா, தம்பிங்களுக்கு ஹோம் ஒர்க் ஹெல்ப் பண்றதா, இல்ல மத்த வேலை பார்க்குறதாங்கிறதுனால, இப்ப எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அப்புறம் போவேன். வீட்டுக்கு தேவையான தண்டு கீரை ஒடிச்சிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லி ஒடிச்சிட்டு இருந்தேன். சின்ன தம்பிக்கு வேற உடம்பு சரியில்லைங்களா, அதனால காய்ச்சலுங்கிறதுனால அவனுக்கு கீரை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி கீரை ஒடிச்சிக்கிட்டேன். மாட்டுக்கு தேவையான பில்லும் ஒரு 5, 6 கூட புடுங்கி போட்டு போயிரலாம். மதிய நேரத்துலலாம் எங்க மாமியா அள்ளி போட்டுட்டு வீட்லயே இருப்பாங்கங்கிறதுனால, சரி புடுங்கி போட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு, பில்லெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு, அப்புறம் வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தண்டு கீரை தாங்க அரிஞ்சுகிட்டு இருந்தேன். பெரிய தம்பி எனக்கு லெமன் சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி பிடிவாதமா இருந்ததுனால, பெரிய தம்பிக்கு லெமன் சாப்பாடும், சின்ன தம்பிக்கு தண்டு கீரையும் செஞ்சுகிட்டு இருந்தேன். அவங்க சாப்பிட்டு வச்ச மிச்ச சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்.